வணக்கம், வெல்கம் டு ஸ்வட்செஸ். இன்றைக்கு நாங்கள் பிகினர்ஸுன்ற அடுத்த கட்டம், அதாவது ரெண்டாவது செக்ஷன் ஆஃப் பீசஸ் மூமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். முதல் வந்து பார்த்துருக்குறோம் நாங்கள் ருக், பிஷப், குயின் அப்படி மூவ் பண்ண முடியும். இன்றைக்கு நாங்கள் கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிங் தெரியும் உங்களுக்கு, கிங் தான் போர்டில் இருக்கிற மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒயிட்ர கிங் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்க E1லேயும் பிளாக்கின் கிங் வந்து E8லேயும் இருக்கும். இதை நீங்கள் சரியாக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். ஸ்டார்டிங் ரேங்கில் இதில் வந்து பிள்ளையாக வந்து மாறியெல்லாம் வைக்கக்கூடாது, சரிதானே? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியணும். எப்பயுமே இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். 1 and 2ன்ற இந்த பாக்ஸஸில் தான் வந்து ஒயிட் பீசஸ் வந்து அடுக்கப்படும், சரிதானே? 1 and 2ன்ற பாக்ஸஸில் தான் ஒயிட் பீசஸ் வந்து அடுக்கப்படும். ஆகவே நீங்கள் அதுகளை சரியாக பார்க்கணும். இப்போ கிங்குக்கு வருவோம். 1 and 2 சொன்னால் அது மாதிரி 7 8ல் வந்து பிளாக் பீஸாக இருக்கப்படும். ஈயில் கிங் இருக்கும் ரெண்டு பக்கமும். அதை நீங்கள் சரியாக கவனித்து கொள்ளணும். இதில் வந்து அடுத்தது முக்கியமான விஷயமாக பார்த்தீங்கன்னா கிங்டம் மூவ்மெண்ட் எப்படின்னு எல்லாருக்கும் டவுட் ஒன்று இருக்கும். கிங் வந்து ஒரு சென்டரில் இருக்குதுன்னு வைப்பமே, இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்றால் கிங்கால் வந்து எல்லா பக்கமும் மூவ் பண்ணேலும் ஒரு பாக்ஸ் தான். ஆனால் எல்லா பக்கமும் இப்போ குயின் போகிற மாதிரியே எல்லா பக்கமும் மூவ் பண்ண முடியும், ஆனால் ஒரு பாக்ஸ் தான். அப்போ இது பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு பழக்கணும்னா இந்த கிங் எங்கே போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அவையில் வந்து இப்படி வச்சு காட்டணும். ஒப்பனன்ற பீஸையே வச்சு காட்டுறேன்னா அப்போ அது லேசாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி அந்த கிங்கை சுற்றி காய்களை வச்சு காட்டினால் அவையில் சரியாக செய்யணும்னு அர்த்தம். அதை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து இவ்விடத்தில் இருக்கிற கிங் வந்து அவருக்கான மொபிலிட்டி வந்து குறைவாக தானே இருக்க போகுது, கொஞ்சம் பீசஸ் தானே இருக்க போகுது. அப்போ அவரையும் நாங்கள் இப்படி பார்க்கலாம். கிங் A1ல் வச்சுருந்தால் இவ்விடத்துலன்னு சொல்லி மூவ் பண்ணுவார், சரிதானே? இப்போ இது ப்ரொமோஷன்ஸ்க்கு யாருன்றபடியால் ஃபோன் வராது. அப்போ இடத்துல நான் கொண்டு வார் நைட்டை வச்சு போடுறேன், சரிதானே? ஆகவே இதை வந்து சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விளங்கும். சரியாக பார்த்தீங்கன்னா விளங்கும். இது வந்து நான் இப்போ இதில் வந்து இப்போ செக் வருது அப்படின்ட்டுலாம் கணக்கை யோசிக்க வேண்டாம், அதை பற்றி படிக்க. இப்போ நாங்கள் இந்த வளைச்சி வச்சுருக்கிற அந்த பீசஸை வந்து நீங்கள் சில ஒரு நார்மலாக ஒரு பட்டன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு வகையிலான ஒரு காயின்னு மட்டும் யோசிச்சு கொள்ளுங்க. இந்த அந்த காய் வச்சிருக்கிற இடத்துக்கெல்லாம் கிங்கால் போகலாம் என்றது வரும். அதாவது ஏதாவது ஒரு பாக்ஸுக்கு போகலாம். இப்போ இதில் இருக்கிறவர் இதுக்கு போகலாம், சரிதானே? அல்லது இதில் இருக்கிறவர் இதுக்கும் போகலாம், அல்லது இதில் இருக்கிறவர் இதுக்கு போகலாம். இதுதான் அதில் சிஸ்டம். அடிஷ்னலாகவும் செக் பண்ணணும்னா அவர் இந்த இடத்துக்கு இருந்தால் எங்கெங்கே மூவ் பண்ண முடியறதுக்கு நீங்கள் இதை வச்சு அடிக்கி காட்டலாம். இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு டாஸ்க்கை கொடுத்தீங்கன்றால் இது வந்து அவங்கள வந்து இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்கிறதுக்கான ஒர்க்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துலேருந்து அங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும். அடுத்தது ப்ரொமோஷன்ஸ்க்கு யார் தானே? இப்போ இதை வைப்போம், இதையும் வைப்போம். இந்த இடத்துக்கெல்லாம் கிங்கால் போக முடியும். ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணுவார், எல்லா சைடும் மூவ் பண்ணுவார், சரிதானே? இவரை தூக்கி நாங்கள் இப்போ கிங் இங்கே இருக்குதுன்னு சொல்லிச்சுனால் இந்த கிங்கை தூக்கி இங்கே வைக்கலாது, சரிதானே? கிங் ஒரு பாக்ஸ் தான் இங்கே வைக்கலாம். வெறும் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். அப்போ நான் சொன்ன மாதிரியான எக்ஸசைஸை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்கள கிங்கை மூவ் பண்ண பழக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது விஷயம், நாங்கள் நைட்டுக்கு போவோம். ஃபோன் பார்க்குறதுக்கு போது நைட்டுக்கு போவோம். நைட் வந்து மற்ற பீஸஸை விட கொஞ்சம் வித்தியாசமான பீஸ். நைட் வந்து 2 சோடி இருக்க போகுது எங்கள்கிட்ட. ஒயிட்டில் 2, பிளாக்கில் 2ன்னு சொல்லி இருக்க போகுது. இதுன்ற ஸ்டார்டிங் ரேங்க் பார்த்திங்கன்னா ஒயிட் நைட் வந்து B1ம் G1ம், இது வந்து B8ம் G8ம் இருக்குது. ஓகே, நைட்டை வந்து மூவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும். மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் ஒன்று நான் சொல்லித்தரேன். அது பேஸ்ட் ஆன் மை. இது வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு 3 பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு இதான் வரும். பாருங்கள், இப்படி தான் வரும், சரிதானே? உதாரணத்துக்கு படியாக்கு இது செய்யணும்னாலும் இப்போ இப்படி ஒரு எல் ஷேப் பாருங்கள், இப்படி ஒரு எல் ஷேப், 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 ஒரு 3 பாக்ஸை கணக்கு கொண்ட மாதிரி தான் வரும் எல் ஷேப். இப்படி ஒரு எல் ஷேப் இப்படி வரும், சரிதானே? அதே மாதிரி இப்படியும் வரும், இப்படி ஒரு எல் ஷேப், இப்படி ஒரு எல் ஷேப், இப்படி ஒரு எல் ஷேப். அப்போ இந்த எல் ஷேப் வந்து முடிகிற இடத்துல அந்த பீஸால் போய் இருக்கலாம்ன்றது தான் இதன் ரூல். இதை நான் சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னால் கிளியர் பண்ணி போட்டு நைட் ஒன்று இப்படி வச்சு இந்த நைட் எங்கே போகலாம்னு சொல்லி ஒரு எல் ஷேப்பை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல பீஸை வச்சு காட்டுறோம், சரிதானே? பாருங்கள், இந்த நைட் இவ்விடத்துக்கு போகலாம், 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 இவ்விடத்துக்கு போகலாம். இதே இதைத்தான் நான் உங்களுக்கு எல் ஷேப் குறி காட்ட போகிறேன். எல் ஒரு எல், சரிதானே?
2 3 4 5 6 7 8 சரிதானே. இவ்வளவு ஷேப்புக்கும் வந்து நைட்டால் போக முடியுன்றது நீங்கள் இதில் வச்சு படித்து கொள்வீங்க. அப்போ இந்த நைட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பீஸாக இருக்கக்குள்ள நிறைய பாக்ஸஸை வந்து கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? எஸ். அப்போ நைட் எப்படி மூவ் பண்ணணுன்றதும் அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் பிடிக்கிறது. சரிதானே. அப்போ பாருங்க, இதுதான் நைட்டுன்ற மூவ்மெண்ட். இந்த அப்போ இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு இது சொல்லி தந்ததுக்கு நான் வேணும்னா இதுக்கு ஒரு சிம்பிள் டாஸ்க் ஒன்று இருக்குது. இப்போ இந்த நைட் வந்து எந்த பீஸை கட் பண்ணணும் அல்லது எந்த இடத்துக்கு போகும்ன்றதை சிம்பிளாக படிக்கிறதுக்கு இருக்கிற இடத்தையே 1 சொல்லுவோம். அதுக்கு அடுத்த இடம் செகண்ட் 2 சொல்லுவோம். இதை 3 சொல்லுவோம். 2 பக்கம் டேர்ன் பண்ணிடலாம். அப்போ நாங்கள் இதால் இஞ்சால் டேர்ன் பண்ணி கட் பண்ணலாம். சரிதானே. அப்போ நாங்கள் எப்படி செய்யணும்? 1 2 3 டேர்ன். சரியா? பார்த்தீங்களா? அடுத்தது இஞ்சால் அந்த ஃபார்முலாவே சொல்ல போகிறோம். சொல்லியிருக்க அதை எப்படி கட் பண்ண போகிறோம்? 1 2 3 டேர்ன். சரிதானே. பாருங்கள், 1 2 3 டேர்ன் கட் பண்ணிடுறேன். இருந்த இடம் வந்து D4. 1 2 3 டேர்ன். இப்படி எங்களால் கட் பண்ணிடலாம். சரிதானே. அப்போ நைட் வந்து இப்படி தான் மூவ் பண்ணுறதுன்றதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா சரி. இப்போ பாருங்கள், 1 2 3 டேர்ன். அதாவது இது இடத்துல போய் இருக்காத, இது ஃபைனல் டெஸ்டினேஷன் எதுவோ அவ்விடத்துல தான் போய் இருக்கும். இது நான் இந்த உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி தான் 1 2 இப்படி 3 வச்சு சொல்லி காட்டணும். ஒழிய இப்படி போய் இடத்துல 1 இருக்கே இல்லாதவரால் இவர முடிவிடம் எதுவோ அதில் போய் மட்டும்தான் நைட்டால் இருக்கலாம். இடத்துல இருக்கிற நைட்டு தூக்கி இப்படி மூவ் பண்ண முடியாது. நைட் வந்து எப்போயுமே எல் ஷேப்பாக தான் போய் இருக்கலாம், எல் ஷேப்பாக தான் போய் வெட்டலாம். சரிதானே. பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற நைட் எங்கே போகும்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். இதை தூக்கி இங்கே வைக்கலாம். 1 2 3 இந்த 3 பிளேஸுக்கு தான் போகும். அப்போ உங்களுக்கு இது வடிவாக தெரியும் இந்த நைட் எங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்போ இஞ்சியை வச்சு கொண்டு வந்தோம்னா நைட்டு கேம் வந்து குறையும். அப்போ இதெல்லாம் வடிவாக நீங்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொரு எக்ஸசைஸ் உங்களுக்கு தாரம் வேறு பிள்ளைகள் அடுக்கி காட்டுங்கோ. இப்போ இந்த பிளாக் நைட் வந்து இங்கே இருக்குது, எங்கெங்கே மூவ் பண்ணலாம்னு நீங்களே யோசிச்சு செய்யுங்கோ. சரிதானே. 1 செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கு. சாரி, ஒரு 1 மினிட்டுக்குள்ளே செய்யுங்கோ. பாருங்க, அப்போ இப்போ இருக்கிறது வந்து F7 பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியணும் உங்களுக்கு. E5க்கு போகலாம், அடுத்தது G5க்கு போகலாம், அடுத்தது D6க்கு போகலாம், அடுத்தது H6க்கு போகலாம், அடுத்தது D8க்கு போகலாம், அடுத்தது H8க்கு போகலாம். இவ்வளோ பாக்ஸஸுக்கும் போக முடியும். இது வந்து நைட்ர மூமெண்ட். சரிதானே. இதை நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்தந்த பீஸை கட் பண்ணமுண்டா இந்தந்த மூமெண்ட்டையும் அதை பிடிச்சிட்டு வாங்க பிள்ளைகள். சரிதானே. இப்போ நாங்கள் நைட்டு நாங்கள் முடிப்போம் இதோட. மற்றது நைட் வந்து இன்னொரு விஷயம், உங்களுக்கு மற்ற பீஸஸ் எதுவுமே ஜம்ப் பண்ணி பீஸ் மூவ் பண்ணிடலாம். இப்போ நைட் மட்டும் என்னென்றால் இப்படி இருக்கேக்குள்ளே கூட இவ்விடத்துல இந்த காய் இருக்குதுன்னு சொல்லிச்சுனால் இவரால் ஜம்ப் பண்ணி வந்து இவரை கட் பண்ணுறதுக்கு ஏலும். இவரால் ஜம்ப் பண்ணி வந்து இவரை கட் பண்ணுறதுக்கு ஏலும். இப்போ இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இடத்துல இவ்வளோ பீஸையும் போய் இப்படி தாண்டி இப்படி போய் ஜம்ப் பண்ணி இவரை கட் பண்ணிடலும். இப்போ உதாரணத்துக்கு இப்படியெல்லாம் பீஸ் இருக்குதுன்னா எப்பவுமே இப்படி இருக்குதுன்னா கூட இவரை ஜம்ப் பண்ணி வந்து இப்படி கட் பண்ணலாம் நைட்டால். சரிதானே. அப்போ இது வந்து வித்தியாசம். மற்ற பீஸ் எல்லாம் அப்படி செய்யலாது. போகணுன்னா உங்களுக்கு தெரியும் 2 பக்கமுமே 8 பவுண்ட்ஸ் இருக்கும். போனுன்ற மூமெண்ட் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். போனுன்ற மூமெண்ட்டும் கேப்சரிங்கும் வித்தியாசம். நான் இப்போ இந்த மூமெண்ட்டை பார்க்குறேன். அநேகமாக எல்லாருக்குமே வந்து விளங்கி இருக்கும். போனுன்ற மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். போன் வந்து ஒரு முக்கியமான பீஸ் வந்து எப்பயுமே நாங்கள் பார்க்கணும். போனுன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு 2 பக்கம் 8 பியாஸ் இருக்க போகுது. 8 பீசஸ் இருக்க போகுது. அதாவது 8 போன்ஸ் இருக்க போகுது. ஒவ்வொரு போனுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சரில் வந்து ப்ரொமோஷன் ஆகக்கூடிய பீஸ். ப்ரொமோஷன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் இருந்து இந்த போன் வந்து போய் இந்த 8வது ரேங்கை ரீச் பண்ணுது, அல்லது இந்த சைடில் இருக்கிற ஒரு பீஸ் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கை ரீச் பண்ணுதுன்னு சொல்லிச்சுனால் அதால் ப்ரொமோஷன் ஆகலாம். ப்ரொமோஷன் என்னென்ன ஆகலாம்னு சொல்லிச்சுன்னா குயினாக மாறலாம், பிஷப்பாக மாறலாம், ருக்காக மாறலாம், நைட்டாக மாறலாம். இப்படி 4 பீஸாகவும் மாறலாம். ஒரு ப்ரொமோஷன் பீஸ் வந்து போனாகவே மாறாது. அடுத்தது போன் கிங்காகவும் மாறாது. சரிதானே. மாறாதானே. போர்டில் எப்பயுமே ஒரு கிங் தான். சரிதானே. மற்றது ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு போன் ஆகலாது. போர்டில் ஒரு கிங் தான் இருக்கு. செக்மேட் ஆகினா முடிஞ்சுது. அப்போ எந்த கிங்குக்கு செக்மேட் ஆகிற பிரச்சனை வரும் இல்லையா. அதால் கிங்கை வந்து கிங்காக ப்ரொமோட் பண்ணிக்கலாது பீஸை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ. சரிதானே. ஓகே, இப்போ வருவோம் விஷயத்துக்கு. வாங்கோ.
பேசிக்காக போன் வந்து போனுன்ற உண்மையான மூவ் என்னென்னு சொல்லிச்சுனா பிள்ளைகள் ஒவ்வொரு பாக்ஸ் வந்து முன்னால் போவார். சரிதானே? இவ்விடத்தில் இருக்கிறவருண்டா இவ்விடத்துக்கு போவார், இவ்விடத்தில் இருக்கிறவருண்டா இவ்விடத்துக்கு போவார். இப்போ இது பிளாக்ன்ற சைடுன்னா இதுதானே முன்னவருக்கு. இதில் இருக்கிறவர் இங்கே போவார், இதில் இருக்கிறவர் இங்கே போவார். இதான் அவர்கிட்ட முன் பாருங்கள். இதில் இருக்கிறவர் இங்கே, இதில் இருக்கிறவர் இங்கே. இது நார்மல். ஆனால் போனுக்கு வந்து விசேடமான மூவ்ஸ் வந்து இருக்குது சிலது. முதலாவது தரத்தில் மட்டும் போன் வந்து ஒரு பாக்ஸை தாண்டி மூவ் பண்ண முடியும். சரிதானே? முதலாவது தரத்தில் மட்டும் போனால் வந்து ஒரு பாக்ஸை தாண்டி மூவ் பண்ண முடியும். சரியா? பாருங்கள், ஒரு பாக்ஸை தாண்டி மூவ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு பாக்ஸை தாண்டி மூவ் பண்ணலாம். எப்போ மூவ் பண்ணலாம்? முதலாம் தரத்தில் மட்டும் விருப்பம் என்றால் மூவ் பண்ணலாம். கட்டாயம் இல்லை, விருப்பம் என்றால் மூவ் பண்ணலாம். சரிதானே? இதை சொல்கிறது அதில் ஸ்பெஷல் மூவ். அது இவ்விடத்தில் இருக்கிறவரை நாங்கள் உதாரணத்துக்கு H2ல் இருக்கிற போனை ஃபஸ்ட்டுக்கு H3க்கு மூவ் பண்ணி போட்டு திரும்ப ஒரு பாக்ஸ் கடந்து மூவ் பண்ண முடியாது. சரிதானே? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது மாதிரி இவரும் வந்து H6க்கு வந்துட்டு திரும்ப வந்து H4க்கு போடையிலாது. இவர் அடுத்து அவருக்கு சான்ஸ் கிடைக்க அடுத்த தரம். சரிதானே? அப்போ உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் இந்த ஃபோனில் வச்சு கொண்டு விளையாடி காட்டுறேன். ஒரு செஸ் கேம்ன்றது ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் இடையில் நடக்கிற ஒரு வகையான ஆட்டம். அந்த அந்த ஓரை அல்லது அந்த அந்த யுத்தத்தை வந்து எப்படி நடக்கும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஒயிட் தன்னுடைய ஃபஸ்ட் மூவ் வந்து ஒயிட் தான் எப்பயுமே செய்யும். ஒயிட்டின் மூமெண்ட் வந்து வரைக்க ஒயிட் வந்து இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு D4 வந்து விளையாடுறாருன்னு சொல்லிச்சோன்னா இப்போ வந்து யார் டேர்ன்? பிளாக்கின் டேர்ன். சரிதானே? பிளாக்கின் டேர்ன்னு சொல்லிச்சோன்னா பிளாக் வந்து இப்போ உதாரணத்துக்கு அவர் D4 விளையாடினதுக்கு A6 A5 விளையாடுறார். இது இப்போ சரிதானே? இப்போ திரும்பவும் வந்து பிளாக் மூவ் பண்ணே இல்லாது. இப்படி ஒரு மூவ் பிளாக் செய்யலாம். செய்தால் அது வந்து பிழை, அது ஒரு இலீகல் மூவாக பதிவு செய்யப்படும். அதெல்லாம் பெரிய புற கதை பண்ணாங்க. அப்படி செய்யலாது. சரிதானே? இலீகல் மூவ்னு சொல்கிறது ரூல்ஸை பற்றி நாங்கள் பிறகு கதைப்போம். இப்போ இலீகல் மூவா இல்லையான்றதை பற்றி கண்ட்ரவர்சி எல்லாம் தேவையில்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். அதை பற்றி பிறகு கதை பண்ணாங்க. ஒரு தவறான மூவ் அப்படி செய்யலாது. நீங்கள் உங்களை சான்ஸில் நீங்களால் ஒரு மூவ் தான் மேக் பண்ணலாம். உங்களால் ஒரு மூவ் தான் மேக் பண்ண முடியும். அப்போ பாருங்கோ, இப்போ இப்போ G4 இறக்கி இருக்கிறது. நான் இப்போ இந்த பீஸை டச் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சேன். இதையும் மூவ் பண்ணலாம், அல்ல இதையும் மூவ் பண்ணலாம். சரிதானே? மற்ற டச் பண்ண பீஸை தான் மூவ் பண்ணணுன்றது ரூல். இந்த டச் மூவ் சொல்லணும் மட்டும் இந்த வித கட்டாயம் இல்லை பிள்ளை. சரிதானே? இப்போ இதை டச் பண்ணி போட்டு நான் இதை மூவ் பண்ணுறேன் இல்லை. டச் பண்ண பீஸை மூவ் பண்ணணும். இது வந்து செஸ்ஸில் இருக்கிற அடிப்படையிலான ரூல். சரிதானே? ஓகே, பார்ப்போம். இப்போ போன் வந்து இப்படி மூவ் பண்ணுவார், இப்படி போய் கொண்டிருப்பார். உதாரணத்துக்கு இவர் ஒரு மூவ் இப்படி செய்தாருண்டா, இவர் இதை செய்தாருண்டா, இப்படியே பிளாக். அடுத்தது இவர் திரும்பி இதை மூவ் பண்ணாருண்டா, நான் இதை இப்படி மூவ் பண்ணுறேன், இவர் இதை இங்கே மூவ் பண்ணிட்டேன்னா பிளாக். இப்படியே பிளாக்காக இருக்கும். சரிதானே? அப்போ மூமெண்ட்டுன்றது இப்படி தான். இது போனுண்ட கேப்சரிங்கை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வித்தியாசம் எப்படி என்றால், போன் வந்து இப்படி மூவ் பண்ணுறவர் இப்படி நேரே வார பீஸை வந்து இவர் இப்படி வெட்ட இயலாது. சரிதானே? அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி வெட்ட இயலாது. இவர் எப்படி வெட்டுவாருன்னு சொல்லிச்சுனால், அதாவது இவர் மூளையால் இப்படி தான் வெட்டலாம் இவரால். சரிதானே? ஒரு பாக்ஸ் மூளையால் வெட்டுவார். அது ரெண்டு பக்கமும் வெட்டலாம். இடது பக்கம் வெட்டலாம், வலது பக்கம் வெட்டலாம், முன்னால் தான் வெட்டலாம். பின்னுக்கு வெட்ட இயலாது. சரிதானே? பின்னுக்கு வந்து வெட்ட இயலாது. இப்படி வெட்ட இயலாது. இப்படி வெட்ட முடியாது. சரிதானே? இப்படி வெட்ட முடியாது. இதுதான் சரியானது. அதாவது இந்த முன்னுக்கு வெட்டுறது கட் பண்ணுறது வந்து நாங்கள் பார்க்குறோம். கட் பண்ணுறது இப்படி கட் பண்ண இல்லாதுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்படி கட் பண்ண இல்லாதுன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வைக்கிறோம். இப்போ கட் பண்ணுறதுனா இவர் இப்படி மூவ் பண்ணி கொண்டு போய் இவர் இங்கே மூவ் பண்ணிட்டார் என்றால் இவரால் இவரை கட் பண்ணலாம். சரிதானே? முன்னுக்கு தானே. அதே மாதிரி இவர் முன்னுக்கு தானே, இவரால் இவரை கட் பண்ணலாம் சான்ஸ் கிடைக்கிது. சரிதானே? அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கேப்சரிங்கில் வேணும்னா அதை நாங்கள் தனியாக செப்பரேட்டாக பார்ப்போம். மூமெண்ட்டை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்குறோம் கிங்கின்ற மூமெண்ட், நைட்டின்ற மூமெண்ட், போனுன்ற மூமெண்ட். இதுக்கு பிறகு நாங்கள் ஸ்பெஷல் மூவ்ன்ற கேட்டகரியில் ஸ்பெஷல் மூவ்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்தது கட் பண்ணுறதையும் வந்து அடுத்த வீடியோவில் கவர் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணுறதும் ஸ்பெஷல் மூவ்ஸையும் சேர்த்து ஒரு வீடியோவை செய்வோம். சரிதானே? ஓகே, தேங்க்யூ. ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி இதை பார்த்து பயன்பெறுங்கோ. யாராவது எங்களுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து சேர விருப்பம்னு சொல்லிச்சுன்னா இதில் காண்ற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கோ. அடிப்படையிலேருந்து தமிழில், நாங்கள் இங்கிலீஷில், சிங்களத்தில் வேணும்னாலும் செஸ்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம். அடிப்படையிலேருந்து நாங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒரு ரேட்டட் பிளேயராக மாற்றுறதுக்கான சகல சப்போர்ட்டையும் எங்களால் செய்ய முடியும். சரிதானே? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் எங்களோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றாக்களும் பார்த்து பயன்படுத்தும். தேங்க்யூ ஸோ மச்.